கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை பயணத்தை பத்தி ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். அதாவது கேட்டை நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கைய தசா புத்தி, சிம்பிளா சொன்னா கிரக காலங்கள் தான் வடிவமைக்குது. இது அவங்களோட குணாதிசயங்களையும் வாழ்க்கையோட முக்கியமான திருப்புமுனைகளையும் நமக்கு தெளிவா விளக்குது. சரி, முதல் விஷயம், இவங்களோட அடித்தளமோ அதுல வர சவால்களும். இவங்க புதன் தசையில பறக்கறதால சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான நினைவாற்றல் இருக்கும். எப்பவுமே ஜெயிச்சவங்களத்தான் முன்மாதிரியா எடுத்துக்குவாங்க, தோத்தவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வர்ற கேது தசை இளம் வயசுல சில போராட்டங்களையும் ஒரு தனிமையான உணர்வையும் கொண்டு வந்துடும். அடுத்து ரெண்டாவது, இதுதான் கோட்டைய கட்டுற காலம். இளம் பருவத்துக்கு அப்புறம் வர 20 வருஷ சுக்கிரதசை தான் இவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போற மிக முக்கியமான காலகட்டம். சின்ன வயசுல மனசுல கட்டின கோட்டைய நிஜமாக்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஆனா இந்த வெற்றி சும்மா வராது. ஒரு கலைஞர் மாதிரி இதுக்கு கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் தேவைப்படும். உங்க லக்னத்தை பொறுத்து இந்த தசை உங்களை இந்திரனை போல உச்சத்துக்கு கொண்டு போகும், இல்லனா எல்லா வசதி இருந்தும் ஒரு விரக்தியை கொடுத்துடும். கடைசியா மூணாவது டேக்கவே, விளைவுகளை சந்திக்கிற காலம். அந்த 20 வருஷ சுக்கிர தசையில நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதை வச்சுதான் அடுத்தடுத்து வர்ற சூரிய சந்திர செவ்வாய் தசைகளோட பலன்கள் அமையும். பாருங்க, விருச்சிக ராசியில சந்திரன் பலவீனமா இருக்கிறதால சந்திர தசையில மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க ராசி அதிபதியான செவ்வாயின் தசை வாழ்க்கையில ஒரு மாபெரும் ரீஎன்ட்ரி கொடுக்கிற சக்தியை தனக்குள்ள வச்சிருக்கு. ஆக மொத்தம் கேட்டை நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கைங்கிறது சின்ன வயசு போராட்டங்கள்ல இருந்து எழுந்து வந்து ஒரு முக்கியமான 20 வருஷத்துல அவங்க தலைவிதியை உருவாக்கி அதோட விளைவுகளை எதிர்கொள்ற ஒரு லட்சிய பயணம்தான்.